Hello friends, welcome to Make It Easy channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி சேலஞ்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷில் இருக்கிற synonyms and antonyms, புக் பேக் glosaries, அப்புறம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கொஷின் பேப்பர்ஸில் வர எக்ஸசைசஸ் synonyms and antonyms தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி சேலஞ்சில் யூனிட் 3 empowered women navigating the world லெசன் தான் பார்க்குறோம். ஸோ அதில் இருக்க புக் பேக் glosaries, அப்புறம் antonyms, அப்புறம் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு glossary anticipate. Anticipateனா டு foresee திங்ஸ். ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. தே ப்ரெடிக்ட் சம்திங் அண்ட் டெல். ஸோ அதுதான் anticipate, டு செல் சம்திங் இன் பிஃபோர் ஹேண்ட். ஸோ அதுதான் மீனிங்ஸ் டு foresee, expect or be sure of, to realize beforehand. அடுத்து apprehensive. apprehensiveனா anxious or fearful that something bad or unpleasant will happen. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஐயோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்குது என் மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் apprehensive. அடுத்து auxiliary. auxiliaryனா நீங்களே பார்த்துருப்பீங்க, அடிஷ்னல் கைண்ட் ஆஃப் திங். auxiliary notes, auxiliary sounds இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ it is in addition to something, additional, used as a reserve or substitute in case of need. அதான் auxiliary. அடுத்து bioluminescence. bioluminescenceனா the production of light by living organisms. ஸோ luminescenceனாலே light, சரிங்களா. ஸோ production of light. ஸோ இது வந்து bio. ஸோ with help of living organisms you are producing light, that is called bioluminescence. அடுத்து இந்த வேர்ட், நியூ வேர்ட், circumnavigate. circumnavigate to travel all the way around something, especially earth. So you always travel around the earth or around some place, so that is circumnavigate. அடுத்து consonants. consonantsனா agreement or compatibility between opinions or actions. ஸோ திடீர்னு வந்து ஒருத்தர் இது சொல்கிறோம், அதை நம்ம அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ கம்பேட்டபிள் பிட்வீன் தி ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் கான்சனன்ட்ஸ். அடுத்து கன்டென்ஷன். கன்டென்ஷன்னா ஐடியா ஆர் ஒப்பீனியன் that they are expressing in an argument or discussion. ஸோ திடீர்னு ஒரு ஹீட் டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கும். ஒருத்தர் வந்து அதில் எடுத்து இதுதான் இதுக்கு ஒப்பீனியன், இல்லை இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால் கன்டென்ஷன். அடுத்து எக்ஸ்பிடிஷன். எக்ஸ்பிடிஷன்னா டு அச்சீவ் சம்திங் வெரி ஃபாஸ்ட். இங்கே வந்து எக்ஸ்பிடிஷன்னா அ ஜர்னி ஆர் voyage made for some specific purpose such as a war or exploration. பார்த்தீங்களா. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஜேர்னியை ட்ராவல் பண்ணுறது தான் எக்ஸ்பெடிஷன், டு எக்ஸ்ப்ளோர். ஓகே. கோல்கப்பாஸ். கோல்கப்பாஸ்னா த அதர் டேர்ம் ஃபார் பானிபூரி. அடுத்து இன்டிஜினஸ்லி. நேச்சுரலி ஆர் innately ஆர் inherently. ஸோ பை நேச்சர் அவன் அப்படிதாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இல்லைன்னா ஒரு இன்ஹெபிட்டட் ப்ராக்டிஸ் மாதிரி. ஸோ அதுதான் இன்டென்ஜனஸ்லி. அடுத்து மொரேல். மொரேல்னா ஒரு நல்ல பழக்க வழக்கங்களில் தான் மொரேல் சொல்லுவாங்க. ஸோ எமோஷ்னல் ஆர் மென்டல் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஃபிடென்ஸ், எஸ்பெஷலி இன் த ஃபேஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப். ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல தான் இந்த மொரேல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெப்ளனிஷ்மெண்ட். ரெப்ளனிஷ்மெண்ட்னா ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டாக் ஆர் சப்ளை டு அ ஃபார்மல் லெவல் ஆர் கண்டிஷன். ஸோ வீட்டில் வந்து ஒரு 10 பேக்கேஜஸ் ஆஃப் ரைஸ் இருக்குன்னா, ஸோ ஒரு பேக்கெட் எடுத்துட்டோம், திருப்பி அந்த 10 பேக்கெட்ஸில் 9 பேக்கெட்ஸாக இருக்கும், திருப்பி அந்த 10 பேக்கெட்ஸாக நம்ம ரெஸ்டோர் பண்ணுறது தான் ரெப்ளனிஷ்மெண்ட், டு ரெஸ்டோர் பேக் சம்திங். அடுத்து ஸ்கிப்பர்ட். ஆக்ட் ஆஸ் அ மாஸ்டர் ஆர் கேப்டன் ஆஃப் வெசல், எஸ்பெஷலி அ ஸ்மால் போட். ஒரு ஸ்மால் போட்டுக்கு ஒரு கேப்டனாக இருக்கிறது தான் ஸ்கிப்பர்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்கிற சினோனிம்ஸ். நெக்ஸ்ட் ஆண்டோனிம்ஸ் பார்க்கலாம். இது புக் பேக் glossariesோட ரெஸ்பெக்டிவ் ஆண்டோனிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட்னா நம்ம என்ன பார்த்தோம், டு பி ஷியோர் ஆஃப் சம்திங் வில் ஹேப்பன், லைக் பிஃபோர் ஹேண்டே நமக்கு அதை பற்றி தெரிகிறது தான் ஆன்டிசிபேட். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து டவுட். ஸோ ஐ எம் நாட் ஷியோர், அது நடக்குமான்றது தெரியாது, ஆனால் டவுட் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆப்போசிட். apprehensive. apprehensive opposite calm or confident. அடுத்து auxiliary. auxiliaryனா என்னன்னு பார்த்தோம், additional.
ஸோ அதோட ஆப்போசிட் மெயின் ஆர் எசென்ஷியல். அடுத்து கான்சனன்ஸ். கான்சனன்ஸோட ஆப்போசிட் டிஸ்கார்ட். அடுத்து கன்டென்ஷன். கன்டென்ஷன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிஃபியன்ஸ். ஸோ கன்டென்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், டு ப்ரொவைட் சம் ஐடியாஸ் இன் அ மீட்டிங் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். யூ ஆர் நாட் அக்ரீங் டு சம்திங், ஸோ யூ ஆர் ரெசிஸ்டிங். இல்லைனா இன்னொரு வேர்ட் டிஃபியன்ஸ். அடுத்து சிக்ஸ்த் ஒன் எக்ஸ்பிடேஷன். எக்ஸ்பிடேஷன்னா டு ட்ராவல் ஆர் எக்ஸ்ப்ளோர்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து யூ ஆர் ஸ்டாப்பிங் தட், ஹால்ட் ஆர் பிளாக்கேஜ். அடுத்து இண்டிஜினஸ்லி. இண்டிஜினஸ்லினா பை நேச்சரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நேச்சுரலி அதோட மீனிங். ஸோ அதோட ஆப்போசிட் ஃபாரின்லி. அடுத்து எய்த் ஒன் மொரேல். மொரேல்ன்றது என்ன பார்த்தோம், டு பிஹேவ் இன் அ குட் மேனர் ஈவன் இன் அ டஃபஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ அதோட ஆப்போசிட் ஃபியர். நெக்ஸ்ட் ஒன் ரிப்ளனிஷ்மெண்ட். ரிப்ளனிஷ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டு ஸ்டாக் அப் சம்திங், டு பிரிங் பேக் டு த நார்மல் லெவல். ஸோ அதோட ஆப்போசிட் ரிமூவல். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் synonyms and antonyms. நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேர்ட் லெசனில் இருக்கிற glossary உண்டான எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். சூஸ் த synonyms of the underlined words. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், it is a 55-foot sailing vessel built indigenously in India. indigenouslyனா என்ன பார்த்தோம், naturally or innately. இந்த வேர்ட் அப்படியே glossary-ல இருந்தது, innately. Or other word is domestically in India. Next, my contention was to make sure that we go by the rules. Contention na enna pathom, someone agreeing to the idea in the argument. So strenuous effort or argument. So this is the exact meaning. Adutha, their work apprehensive and supportive too. Apprehensive na something like in a fear that a argument or something will happen. So அதோட opposite anxious. அடுத்து Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy. So consonance na agreement kind of thing பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் exact meaning, agreement. Next, the voyage had stopovers at 4 ports for replenishment of ration. So replenishment na என்ன, stocking up of things to the back to the normal இல்லைங்களா. ஸோ அதோட மீனிங் வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டாக். அடுத்து இந்தியாஸ் நேவி ஆல் விமன் க்ரூ வாஸ் ஸ்கிப்பர்ட் பை லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. ஸோ ஸ்கிப்பர்ட்னா என்னன்னு பார்த்தோம், கேப்டன் ஆஃப் அ ஸ்மால் போட், ஸ்மால் வெசல் ஆர் அ போட். ஸோ ஸ்கிப்பர்டோட எக்ஸாக்ட் மீனிங் கேப்டன். த ப்ரோக்ராம் கவர் த எக்ஸ்பெடிஷன் இன் 5 legs. எக்ஸ்பெடிஷன்னா என்ன பார்த்தோம், டு ட்ராவல். ஸோ மீனிங் ஜர்னி. We have to be active and need to anticipate what could be there ahead. Anticipate na enna, to think something will happen illingla, to foresee things. So idoda exact meaning foresee. Adutha, we were trained for almost 3 years to prepare for the voyage. Voyage na journey adeda. Adutha, his accomplishment is great. அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா இன்னொரு மீனிங், அகாமடேஷன் அக்கார்டன்ஸ் கிடையாது. அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா அச்சீவ்மெண்ட். அடுத்து விமென் ஆக்கிபை ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் பொசிஷன்ஸ் இன் சொசைட்டி. ஆக்கிபைனா தே ஆர் ஹோல்டிங் த பொசிஷன்ஸ் இல்லைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் பொசிஷன்ஸ் இஸ் ஆக்கிபைட் பை விமென் நவடேஸ். ஸோ ஆக்கிபை, ஹோல்ட். அடுத்து விமென்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். ட்ரெமெண்டஸ்னா எனார்மஸ், more, அதுதான் enormous. Next, the all women Indian crew, Navy crew circumnavigated the world for 254 days. So circumnavigated exact meaning travel around, glossary la பார்த்தோம். அடுத்து INSV stands for Indian National Ship Vessel. Stands oda meaning denotes. Next, Tara Tarini is the patron deity for sailors. Patron na kind of a protector. That is the exact meaning, patron, protector. It worshipped for safety and success at sea. Worship na we are praying God இல்லையா. So despised, dishonored la கிடையாது, adored. We are adoring the God. அடுத்து, it encouraged use of environment friendly renewable energy resource. So encouraged na supported.
It collected the wave data for accurate weather forecast. So accurate na correct அப்படின்றது தான் மீனிங் exact. அடுத்து it collected data for monitoring marine pollution on seas. Monitoring na controlling. Monitoring for controlling. I complete this journey with ultimate honesty. Ultimate na complete. Full, utmost, ultimate honesty நான் complete பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட exact meaning best. It was the journey that mattered to me the most. Matteredனா அதுதான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் mattered. ஸோ அதோட exact meaning concerned. அடுத்து the voyage was aimed to showcase Make in India initiative. Initiativeனா plan. ஸோ அதுதான் India's to aim to show the Make in India firm initiative. Initiativeனா some plans. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய synonyms. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ரெஃபர் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தெரியாத வேர்ட்ஸஸ் நீங்களே தனியாக எழுதி வச்சு கடைசியாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இதோட ரிலேட்டட் வீடியோஸ் சிம்பிளாக டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஷார்ட்ஸில் கூட போடுறேன், அதை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க ஈஸியாக. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டனம்ஸோட எக்ஸசைசஸ் பார்க்கலாம். Next, choose the antonyms of the underlined words. First one, we don't have to use any means of repulsion. So repulsion oda opposite ellarkume theriyum attraction. Attraction, repulsion nariya paathirukom. அடுத்து I indulged in banking. Indulged na ஒன்றும் இல்லைங்க. ஸோ யூ ஆர் டேக்கிங் பார்ட் இன் சம்திங், நீங்கள் அதோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்றது தான் indulged. ஸோ அதோட ஆப்போசிட் வேர்டு வந்து புது வேர்டு abstained. இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் லேட்டராக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஞாபகம் வரும். indulged அதோட ஆப்போசிட் abstained. அடுத்து the project was undertaken in consonance with national policy. கான்சனன்ஸ்னால் அதோட மீனிங் வந்து அக்ரிமெண்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ அதோட ஆப்போசிட் டிஸ்அக்ரிமெண்ட். அடுத்து பூஸ்ட் த மொரேல் இன் த கண்ட்ரி. பூஸ்ட் த மொரேல்னால் நம்ம என்ன பார்த்தோம், யூ ஆர் ஆக்டிங் சம்திங் வெரி ட்ரூலி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட ஆப்போசிட் ஃபியர். இது நம்ம ஆண்டனம்ஸில் கூட பார்த்தோம். ஸோ மொரேலோட ஆப்போசிட் ஃபியர். Those are the times we have to be active. Active or opposite inactive. Easy. Next one, I am glad that we were able to finish it successfully. Glad na enna happiness. So opposite sorry, you are feeling sorry. Adutha, what was the selection process? So selection oda opposite ungalke theriyum rejection. So selection, rejection. Adutha, I love it when people appreciate the food I cook. Appreciate என்ன பாராட்டுறது இல்லைங்களா. ஸோ டிஸ்போஸ் ஜட்ஜ் எல்லாம் கிடையாது. ஸோ அதோட வேர்ட் அப்ரிஷியேட்டோட வேர்ட் டிஸ்பைஸ். இதுவுமே கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரிஷியேட்டோட ஆப்போசிட் டிஸ்பைஸ். அடுத்து ஷீ டிட் அ ட்ரெமெண்டஸ் டாஸ்க். ட்ரெமெண்டஸ்னா எனார்மஸ்ன்னு மீனிங் பார்த்தோம். எனார்மஸ், பிக்கு அதெல்லாம். ஸோ அதோட ஆப்போசிட் டைனி. இங்கேயே பாருங்கள் பிக்கு லார்ஜ்லாம் மற்ற வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அதோட மீனிங் தான் அது. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து டைனி. அடுத்து ஷீ ஹேஸ் காட் ஸ்பெஷல் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல்னா கேப்பபிலிட்டி. அவனுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குது, அதுதான் பொட்டென்ஷியல். ஸோ அதோட ஆப்போசிட் இன்கேப்பபிலிட்டி. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ட்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தி. ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் வந்து அப்பாத்தி. ட்ரஸ்ட்னா யூ ஆர் புஷிங் சம்திங் டு அச்சீவ் சம்திங். சரியா, ட்ரஸ்ட்னா they wanted to push you to become a success in everything. ஸோ இதோட ஆப்போசிட் வந்து apathy. அடுத்து we witnessed the brilliant southern lights from sea. ஓகே, விட்னஸ்ட்னா பார்க்குறது. ஸோ அப்சர்வ்டு தான் அதோட மீனிங். ஸோ அதோட ஆப்போசிட் unobserved. Next one, it was rare to watch that in months that two from sea. ஸோ ரேரோட ஆப்போசிட் வந்து காமன். எப்போயாச்சும் தான் பார்ப்போம் அப்படின்றது ரேர். அப்போ காமனாக பார்க்குறது, எப்பவும் பார்க்குறது வந்து ஆப்போசிட் காமன். நெக்ஸ்ட் ஒன், we were absolutely awestruck as we were not expecting. awestruckனா ரொம்ப அப்படியே தன்னையும் மறந்து பார்க்குறது தான் awestruck.
ஸோ அதோட ஆப்போசிட் வந்து போர்டு. யூ ஆர் போர்ட் ஆஃப் சீயிங் சம்திங். ஸோ ஆப்ஸ்ட்ரக்கோட ஆப்போசிட் போர்டு. We picked up some hobbies. Picked upனா we are practicing some hobbies. So அதோட opposite you are ignoring. Next, we kept posting pictures of delicacies like golgappas and cakes. Delicacies na the food that is not easily found. அந்த மாதிரி. So softness, beauties இதெல்லாம் கிடையாது. eyesore. அதுதான் அதோட opposite. அடுத்து we also read books when weather was pleasant. Pleasantனா காமாக இருக்கிறது. ஸோ அதோட ஆப்போசிட் gloomy. It is not calm. Instead it is very rough. அடுத்து I loved cooking as well. So I indulged in baking. ஸோ indulgedனா நம்ம பார்த்தோம் took part. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து அதோட ஆப்போசிட் abstained. அடுத்து it would not have taken me even a fraction of second to switch on the engine. fractionனா minute. ஒரு சின்ன டைம் தான் fraction சொல்லுவோம். ஸோ அதோட ஆப்போசிட் whole. it is not something fraction or division of something. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து whole. you have to be honest with yourself. honestனா true இல்லைங்களா? ஸோ அதோட ஆப்போசிட் corrupt. ஸோ இவ்வளோ தான் யூனிட் 3ல இருக்கிற synonyms and antonyms. தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எல்லாத்தோட யூனிட்ஸோடதையும் synonyms antonyms பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் ஃபுல் மார்க் கெயின் பண்ண முடியும். இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.